மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகரன், முழு விவரங்கள். வணக்கம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சிட்டிங் எம்பி கதிர் ஆனந்த் இப்போ 2வது முறையா போட்டியிடுகிறாரு. வேட்புமனு தாக்கலானது மார்ச் 20ஆம் தேதி தொடங்கிய நிலையில இன்றைய தினம் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கதிர் ஆனந்த் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்புலட்சுமியிடம் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வந்துட்டு இருக்காரு. கதிர் ஆனந்தோட அவருடைய தந்தையும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன், வேலூர் மாநகர மற்றும் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் நந்தகுமார் உள்ளிட்டோர் இந்த வேட்புமனு தாக்கலுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. வேட்புமனு தாக்கல் முடிவடைஞ்சு அந்த ஆட்சியர் முன்னிலையில உறுதிமொழி மற்றும் பிரமாண பத்திரங்கள்ல வேட்பாளர் கையெழுத்திடக்கூடிய நிலை தற்போது வேட்புமனு தாக்கலை நிறைவடைந்து கீழே வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தமா இந்த வேட்புமனு தாக்கலினோட முடிவு 27ஆம் தேதி தெரிய வரும். வேட்புமனு பரிசீலனை 28ஆம் தேதி முடிஞ்ச பிறகு இந்த திரும்ப பெறுவது மார்ச் 30ஆம் தேதி நடைபெறும் தேர்தல் அலுவலர் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.